பெரிய கனவுகளுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆழமான ஆசை இருந்தும் நம்மை பின்னுக்கு இழுக்கும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த தடையெல்லாம் வெளியில் இருந்து வருவதல்ல, அது உங்களுக்குள்ளேயே உருவானது. அதுதான் பயம். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம். மக்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள்? இடறி விழுந்தால் என்ன ஆகும்? முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காவிட்டால் என்ன செய்வோம் என்ற எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் நம் கால்களில் சங்கிலிகளைப் போல் கட்டிவிடுகின்றன. பறக்க ஆசைப்படும் நம் மனதை இந்த பயம் தரையில் இழுத்து வீழ்த்துகிறது. ஒருமுறை ஒரு இளம் மனிதன் மிகுந்த துயரத்தில் புத்த துறவியின் அருகே வந்தான். தலை குனிந்த நிலையில் அவன் கண்களில் தோல்வியின் நிழல் தெளிவாக இருந்தது. அவன் சொன்னான், குருவே, நான் எப்போதும் முயற்சி செய்கிறேன், ஆனாலும் எல்லாமே தோல்வியாக முடிகிறது. இப்போது எனக்கு கடும் பயமாக இருக்கிறது. இன்னொரு வாய்ப்பு கிடைத்தாலும் முயற்சி செய்ய தைரியமில்லை. புத்த துறவி அமைதியாக புன்னகைத்தபடி சொன்னார், உங்களுடைய இந்த பயம் உண்மையில் தோல்வியிலிருந்து வந்ததல்ல, உங்கள் கற்பனைகளிலிருந்து உருவானது. தோல்வி என்ன என்பதை நீங்கள் இதுவரை நேரடியாக சந்தித்ததே இல்லை. ஆனால் அதன் பயத்தை நீங்கள் முன்கூட்டியே அனுபவித்து விட்டீர்கள். நடக்காத ஒன்றைதான் நீங்கள் பயப்படுகிறீர்கள். உண்மையில் நீங்கள் தோல்வியடைவது உங்கள் சொந்த சிந்தனைகளிடம்தான். மனவியல் கூட இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது. மனம் ஒருபோதும் தற்போதைய தருணத்தில் நிலைத்திருக்காது. அது கடந்த கால நினைவுகளில் சிக்கிக்கொள்வது அல்லது வரவிருக்கும் எதிர்காலத்தின் பயங்களில் மூழ்குவது. பயம் எப்போதும் எதிர்காலத்தை சார்ந்ததே. தற்போதைய தருணத்தில் அனுபவங்கள் மட்டுமே உள்ளன. அங்கே பயத்திற்கு இடமில்லை. நீங்கள் இந்த நொடியை முழுமையாக வாழக் கற்றுக்கொண்டால் பயம் தானாகவே மறைந்துவிடும். பயத்தை உணருங்கள். அது எதிர்காலத்தின் வெறும் மாயை மட்டுமே. ஆனால் நம் மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்கிறது. நாம் இப்படித்தான் சிந்திக்கிறோம், நான் தோல்வியடைந்தால் மக்கள் என்னை கேலி செய்வார்கள், என்னை பலவீனன் என்று முத்திரை குத்துவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உலகம் யாருடைய தோல்வியையும் நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருக்காது. மக்களுக்கு கதைகள்தான் வேண்டும். நீங்கள் தோல்வியடைந்த பிறகு மீண்டும் எழுந்து தைரியமாக முன்னேறினால் அதே மக்கள் உங்கள் வெற்றிக் கதையை கேட்டு கைதட்டுவார்கள். புத்த துறவியின் வார்த்தைகளை கவனியுங்கள். மனம்தான் எல்லாம். நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். ஆகையால் ஒரு சிறிய நேரத்திற்கு நின்று சிந்தியுங்கள். நீங்கள் எப்போதும் தோல்வி பற்றிய பயத்தையே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் மனம் பயத்தின் உலகை உருவாக்கத் தொடங்கும். அந்த பயம் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை முழுவதுமாக சிதைத்துவிடும். இங்கே ஒரு சுவாரஸ்யமான மனவியல் உண்மை உள்ளது. நம் மூளைக்கு கற்பனையையும் யதார்த்தத்தையும் தனித்தனியாக அடையாளம் காண முடியாது. அதனால் ஒரு மோசமான முடிவை பற்றியே மீண்டும் மீண்டும் நீங்கள் சிந்தித்தால் அது உண்மையில் நடந்தது போலவே மூளை பதிலளிக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் நான் தோல்வியடைவேன் என்று நினைக்கும்போது உடலின் முழு அமைப்பும் பயத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படுகிறது. இதயம் வேகமாக துடிக்கிறது, கைகள் நடுங்குகின்றன, தன்னம்பிக்கை கீழே சரிகிறது. அப்போது புத்த துறவி சொன்னது எவ்வளவு உண்மை என்று சிந்தித்துப் பாருங்கள். யார் தன் மனதை வென்று கொள்கிறானோ அவன் உலகத்தையும் வென்று கொள்கிறான். உண்மையான போராட்டம் வெளியே நடப்பதல்ல, அது உங்களுக்குள்ளேயே நடக்கிறது. நீங்கள் உங்களுக்கே கட்டிய அந்த பயத்தின் மூளையை நினைவில் கொள்ளுங்கள். வெற்றியின் உண்மையான இலக்கு வெற்றியிலேயே முடிவடைவதல்ல, மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் தைரியத்தை நிலைநிறுத்துவதில்தான் இருக்கிறது. இந்த தைரியமே உங்களை புத்த துறவியின் பாதைக்கு அழைத்துச் செல்லும். மனம் அமைதியாகும் போது பயத்தின் குரல் தானாகவே மங்கிவிடும். அந்த நொடி உங்களுக்குள்ளிருந்து ஒரு வலிமையான குரல் எழும். அது உங்களிடம் சொல்வது, நீங்கள் வலிமையானவர், நீங்கள் போதுமானவர், நீங்கள் ஆசைப்படும் மனிதராக மாற உங்களால் முடியும். அதனால் இந்த நொடியிலேயே நீங்கள் தொடங்குங்கள். உங்கள் பயத்தை அடையாளம் காணுங்கள். இங்கே வரை உங்களை கொண்டு வந்ததற்காக அதற்கு நன்றி சொல்லுங்கள். பின்னர் மெதுவாக அதை விடுவியுங்கள். ஏனெனில் புத்த துறவியின் மார்க்கம் பயத்திலிருந்து ஓடி தப்பிப்பதற்கானது அல்ல, அதை புரிந்து கொண்டு அதை தாண்டிச் செல்லும் பாதைதான். ஒருவேளை இதுவே உங்கள் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான முதல் படியாக இருக்கலாம். ஒருமுறை புத்த துறவி தன் சீடர்களுடன் ஒரு கிராமம் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். பகவானே, எனக்கு எல்லாம் போய்விட்டது. என் வயல் முழுவதும் நாசமாகிவிட்டது. இனி என்னிடம் ஒன்றுமில்லை.
நான் தோல்வியடைந்து விட்டேன். புத்த துறவி அவனை அமைதியாக பார்த்து புன்னகைத்தார். அவர் தரையிலிருந்து ஒரு சிறிய கல்லை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கேட்டார், இந்த கல்லால் உன் பெரிய வயலை கலக்க முடியுமா? அந்த இளைஞன் விரக்தியுடன் சொன்னான், இல்லை, இது மிகவும் சிறியது. புத்த துறவி மீண்டும் கேட்டார், நான் இதை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருந்தாலும்? அப்போதும் முடியாது பகவானே என்று அவன் பதிலளித்தான். புத்த துறவி தொடர்ந்தார், அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி உன் வயலை போன்றது. உன் பயம் இந்தச் சிறிய கல்லை போன்றது. நீயே அதை பெரிதாக்காமல் இருக்கும் வரை அது உனக்கு எந்த விதத்திலும் தீங்கு செய்ய முடியாது. அந்த இளைஞன் புத்த துறவியின் கண்களை அதிர்ச்சியுடன் பார்த்தான். புத்த துறவி மென்மையான குரலில் சொன்னார், உன் துயரத்தின் காரணம் நீ தோல்வியடைந்ததல்ல, அந்த தோல்வியில் நீ உன் மனதை கட்டிப் போட்டதுதான். இங்கேதான் மனவியலும் புத்த தத்துவமும் ஒரே குரலில் பேசுகின்றன. நவீன மனவியல் சொல்வது என்னவென்றால், நம் மனம் வேதனைகளையும் தோல்விகளையும் ஒரு பழைய பதிவைப் போல மீண்டும் மீண்டும் இயக்கிக் கொண்டே இருக்கும் என்பதுதான். இது தானாக நிற்காத ஒரு திரைப்படம் போல. நீங்கள் அதை எத்தனை முறை பார்த்து முடிக்கிறீர்களோ அதற்கேற்றவாறு அந்த துயரம் உங்களுக்குள் ஆழமாக வேரூன்றுகிறது. புத்த துறவி இதை நினைவுகளின் பாரம், ஸ்மிருதியின் பாரம் என்று வர்ணித்தார். தோல்விகளை இறுகப் பிடித்துக் கொள்கிற மனிதன் தற்போதைய தருணத்தில் அவனுக்காக திறந்து நிற்கும் நூற்றுக்கணக்கான புதிய வாய்ப்புகளை தள்ளிவிடுகிறான். காரணம், அவன் மனம் இன்னும் காயமடைந்த அந்த கடந்த காலத்திலேயே சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒருமுறை சிந்தித்துப் பாருங்கள், நமக்குள் இருக்கும் இந்த பயம் கடந்து போன தோல்வி அல்ல, அது மீண்டும் நிகழுமோ என்ற தீவிரமான அச்சம்தான். மீண்டும் நிகழும் பயம் என்று மனவியல் கூறும் இந்த வலையே மிகவும் அபாயகரமானது. அதாவது, ஒருமுறை அனுபவித்த வேதனை மீண்டும் ஏற்படும் என்ற நம்பிக்கை. ஆனால் புத்த துறவி தரும் அறிவுரை கடந்து போனதை விட்டுவிட வேண்டும் என்பதே இங்கே தெளிவாக புரியும் உண்மை. நீங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த கடந்த காலம்தான் உங்களை மெதுவாக மூழ்கடிக்கிறது. அதனால் பயத்தை தாண்டிச் செல்லும் முதல் வழி கடந்து போனதிலிருந்து சுதந்திரம் பெறுவதுதான். புத்த துறவியின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க இன்னொரு நிகழ்வு உள்ளது. ஒருமுறை ஒரு அரசன் புத்த துறவியின் முன்னிலையில் வந்தான். மிகுந்த வேதனையுடன் அவன் சொன்னான், பகவானே, நான் எப்போதும் கவலையிலும் பயத்திலும் வாழ்கிறேன். என் ராஜ்யம் கையில் இருந்து போய்விட்டால் என்ன ஆகும் என்று நான் பயப்படுகிறேன். புத்த துறவி அமைதியான குரலில் பதிலளித்தார், இந்த ராஜ்யம் உங்களுடையது அல்ல. உங்களுக்குள்ளே உள்ள அமைதிதான் உங்கள் உண்மையான ராஜ்யம். வெளிப்புற பொருள்களை சார்ந்து வாழ்கிற மனிதன் ஒருபோதும் பயமற்றவனாக மாற முடியாது. மனவியலும் இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது. உங்கள் பாதுகாப்பு உணர்வு வெளிப்புற விஷயங்களை சார்ந்திருக்கும்போதுதான் பயம் உருவாகிறது. அதாவது, உங்கள் தன்னம்பிக்கை, தன்மதிப்பு அல்லது மகிழ்ச்சி ஆகியவற்றை வெளியில் உள்ள பொருள்களுடன் இணைத்தால் பயம் தவிர்க்க முடியாததாகி விடுகிறது. ஏனெனில் அந்த பொருள்கள் எந்த நிமிஷமும் கையிலிருந்து போகலாம். ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தால் எந்த சக்தியும் உங்களை தளர்த்த முடியாது. இப்போது சிந்தித்துப் பாருங்கள், நாம் செய்வதும் இதேதானே? நம் இருப்பையும் நம் மதிப்பையும் வேலை, பணம், சமூகம், உறவுகள் போன்ற வெளிப்புற காரணிகளுடன் இணைத்து விடுகிறோம். இவற்றில் ஏதேனும் மாற்றம் வந்தால் நம் மனம் உடனே பயத்தில் நடுங்கத் தொடங்குகிறது. உண்மையான பாதுகாப்பு நம்முள் இருக்கிறது, வெளியில் இல்லை என்ற உண்மையை நாம் மறந்துவிட்டோம். கௌதம புத்தர் தன் சீடர்களுக்கு சொன்ன உபதேசம் இதுதான். நீங்கள் உங்களுக்குள்ளேயான நிலைத்தன்மையை உணர்ந்து கொண்டால் வெளியில் இருந்து வரும் எந்த புயலும் உங்களை குலைக்க முடியாது. இந்த உள்ளார்ந்த அமைதியைத்தான் நவீன மனவியல் மைய உணர்வு என்று அழைக்கிறது. நீங்கள் உங்கள் சுவாசத்திலும் இந்த நிமிஷத்திலும் கவனம் செலுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் மனம் இனி எதிர்காலத்தை பற்றிய பயக்கதைகளை உருவாக்காது. அது இந்த நிமிஷத்தில் மட்டும் வாழும். தற்போதைய தருணத்தில் பயத்திற்கு ஒரு இடம் கூட இல்லை. இதுதான் புத்த துறவியின் பாதை. நினைவுகளிலிருந்து விடுதலை பெறுங்கள். தற்போதைய தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருங்கள். புத்த துறவி அளித்த இன்னொரு மகத்தான அறிவுரை இதுதான். உங்கள் கடமை செயலைச் செய்வதே, அதன் பலனை பற்றிக் கொள்ள வேண்டாம். இதில் ஒரு ஆழமான தத்துவம் உள்ளது. ஏனெனில் முடிவை நம் தன்மதிப்புடன் இணைத்துக் கொள்ளும் போதுதான் தோல்வியை பற்றிய பயம் நம்முள் பிறக்கிறது. அப்போது எண்ணம் இப்படியாகிறது: வெற்றி பெற்றால் நான் பெரியவன்,
தோல்வியடைந்தால் நான் எதற்கும் உதவாதவன். ஆனால் புத்தத் துறவியின் பார்வை சொல்வது என்னவென்றால், நீங்கள் இறுதி முடிவு அல்ல, நீங்கள் அந்த முயற்சியின் பயணம். விதை மண்ணில் விழாமல் முளைக்க முடியாதது போல தோல்வியின் வழியே செல்லாமல் உங்கள் ஆன்மா முழுமையடைய முடியாது. மனவியலும் இதே பாடத்தையே கற்பிக்கிறது. ஒவ்வொரு தோல்வியும் மூளையில் புதிய சிந்தனை வழிகளை, புதிய நரம்பு பாதைகளை உருவாக்குகிறது. இது அடுத்த முறையில் சிறந்த முடிவுகளை எடுக்க நம்மை தயாராக்குகிறது. சுருக்கமாகச் சொன்னால், தோல்வி மூளையை மேலும் கூர்மையாக்குகிறது. அப்படி இருக்க நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் இங்கே ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. பயம் ஒருபோதும் முழுமையாக மறைந்து போகாது. அது வடிவம் மாற்றும். நீங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டால் அதே பயம் உங்கள் ஊக்கத்தின் மூலமாக மாறிவிடும். ஏனெனில் ஒவ்வொரு பயத்தின் பின்னாலும் ஒரு ஆசை மறைந்திருக்கிறது. ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற ஆசை, யாரோ ஒருவராக மாற வேண்டும் என்ற ஆசை, முழுமையாக வாழ வேண்டும் என்ற ஆசை. புத்தத் துறவி சொல்கிறார், பயம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் உங்கள் வளர்ச்சிக்கான கதவும் இருக்கிறது. அதனால் பயம் எழும்போது நீங்கள் இப்படி சிந்திக்க வேண்டாம், எனக்கு ஏன் பயம் வருகிறது? அதற்கு பதிலாக இப்படி சிந்தியுங்கள், இந்த பயம் என்னை எந்த பெரிய இலக்கை நோக்கி அழைக்கிறது? ஏனெனில் உங்கள் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கும் திசையில்தான் பயம் எப்போதும் நிற்கிறது. பயத்தின் இயல்பு இருளைப் போன்றது. அது உண்மை அல்ல, ஒளி இல்லாத நிலைதான். விழிப்புணர்வே அந்த ஒளி. அதை நீங்கள் உள்ளே ஏற்றுக்கொண்ட நிமிஷமே பயத்தின் சக்தி தானாகவே கரைந்து விடுகிறது. அதனால்தான் புத்தத் துறவி சொன்னார், பயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அது மறைந்துவிடும். ஆகையால் இப்போது நீங்கள் உங்களுக்குள் ஒரு கேள்வியை கேளுங்கள். உங்கள் பயம் உண்மையான தோல்வியை பற்றியதா, அல்லது உங்கள் மனம் உருவாக்கிய கதைகளை பற்றியதா? ஏனெனில் பயம் வெளியில் இருந்து வரும் ஒரு பேய் அல்ல, அது நம் சிந்தனைகளின் நிழல் மட்டுமே. அந்த நிழலை நீங்கள் உணரும் நிமிஷமே சூரிய ஒளி தானாகவே உங்கள் முன்னால் தோன்றும். அதனால் இன்றிலிருந்து பயத்தை ஒரு எதிரியாக பார்க்காதீர்கள். அதற்கு பதிலாக அதை ஒரு கண்ணாடி போல் பாருங்கள். நீங்கள் எங்கே வலிமை பெற வேண்டும், எங்கே உங்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அது தெளிவாக காட்டும். கௌதம புத்தரின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். உண்மையான வெற்றி பயத்துடன் போராடுவதில் அல்ல, அதை சரியாக புரிந்து கொள்வதில்தான். பயத்திலிருந்து ஓடி ஒளியாதீர்கள், அதை உள்ளே அனுமதியுங்கள். அதை பாருங்கள், அதை கவனியுங்கள். அது உங்கள் உள்ளே நடக்கப் போகும் பெரிய மாற்றத்தின் அறிகுறிதான். பயத்தின் அந்த வாசலூடாக கடந்து செல்லும் மனிதன் ஒருபோதும் பழைய மனிதனாக இருக்க மாட்டான். அவன் ஞானத்தை அடைவான். கௌதம புத்தர் சொல்வார், யார் பயத்தை புரிந்து கொள்கிறானோ அவனே தைரியசாலியாக மாறுகிறான். ஏனெனில் தைரியம் என்பது பயமில்லாத நிலை அல்ல, பயம் இருந்தாலும் முன்னேறிச் செல்லும் திறன்தான். இதுவே புத்த துறவியின் பாதை. பயத்தை அடக்கி ஒடுக்குவது அல்ல, அதை பார்த்து உணர்ந்து புரிந்து கொண்டு அதை சக்தியாக மாற்றுவது. ஒருமுறை ஒரு சீடன் சந்தேகத்துடன் புத்த துறவியிடம் கேட்டான், பகவானே, பயம் வந்தால் நான் பலவீனமாகி விடுகிறேனா? புத்த துறவி புன்னகையுடன் பதிலளித்தார், இல்லை, பயம் என்பது உங்களுக்குள் இருக்கும் விழிப்புணர்வின் அறிகுறிதான். நீங்கள் ஒரு பெரிய வாய்ப்பின் வாசலில் நின்றிருக்கிறீர்கள் என்பதையே அது சொல்கிறது. பலவீனமானவன் பயத்திலிருந்து ஓடி ஒளிகிறான். ஆனால் அறிவுள்ளவன் பயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை வலிமையாக மாற்றுகிறான். சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு புதிய பாதையில் காலடி எடுத்து வைக்கும் போதுதான் பயம் எப்போதும் தோன்றுகிறது. நீங்கள் வசதியான எல்லைகளை தாண்டி வெளியே செல்லும்போது மனம், கவனம், இது அறியாதது என்று கிசுகிசுக்கிறது. ஆனால் அங்கேயே நீங்கள் நின்றுவிட்டால் வளர்ச்சி முழுமையாக நின்று போகும். நீங்கள் தைரியமாக முன்னேறினால் அந்த பயத்தின் நெருப்பு உங்கள் தன்னம்பிக்கையை பொன்னாக உருக்கி மாற்றிவிடும். இங்கே ஒரு முக்கியமான மனவியல் உண்மை உள்ளது. நம் மூளைக்கு பயத்தையும் உற்சாகத்தையும் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியாது. இந்த இரண்டு உணர்ச்சிகளும் உடலில் ஒரே சக்தியைத்தான் உருவாக்குகின்றன. இதயத் துடிப்பு அதிகரிக்கும், சுவாசம் ஆழமாகும், இரத்த ஓட்டம் கூடும். வேறுபாடு நம் சிந்தனையில்தான். நீங்கள் அந்த நிலையை பயம் என்று பெயரிட்டால் அது உங்களை தளரச் செய்யும். அதையே உற்சாகம் என்று சொன்னால் அதே சக்தி உங்களை முன்னே தள்ளும். புத்த துறவியின் செய்தி இதுதான். நீங்கள் எதற்கு எந்த பெயரை வைக்கிறீர்களோ
அதே வடிவத்தை அது எடுத்துக்கொள்கிறது. பயத்தை நீங்கள் எதிரி என்று அழைத்தால் அது ஒரு போராக மாறும். அதையே ஆசிரியர் என்று பார்த்தால் அது உங்களுக்கு வழிகாட்டியாக மாறும். இப்போது கேள்வி இதுதான்: பயத்தை எப்படி சக்தியாக மாற்றுவது? முதலில் பயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரும்பாலான மக்கள் பயத்தை எதிர்க்கிறார்கள். ஆனால் எதிர்ப்பு பயத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. மனவியல் சொல்வது என்னவென்றால், நீங்கள் எதை எதிர்க்கிறீர்களோ அதுவே நிலைத்திருக்கும். நீங்கள் எதிர்க்கும் விஷயம் உங்கள் மனத்தில் மேலும் ஆழமாக வேரூன்றும். அதனால் பயம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், எனக்கு பயம் இருக்கிறது, அதில் தவறு இல்லை என்று உங்களுக்குள் சொல்லுங்கள். நீங்கள் பயத்துடன் போராடுவதை நிறுத்தும் நிமிஷம் அது பலவீனமாகத் தொடங்கும். பயத்தை கவனியுங்கள். புத்த துறவி இதை சாட்சி பாவம் என்று அழைக்கிறார். எந்த தீர்ப்பும் இன்றி பயத்தை வெறுமனே பார்த்து கொண்டிருங்கள். உடலில் என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். இதயத் துடிப்பு எப்படி இருக்கிறது, சுவாசம் எப்படி இருக்கிறது, சிந்தனைகள் எப்படி வருகிறது என்று பாருங்கள். நீங்கள் பயத்தை வெறுமனே கவனிக்கும்போது அதிலிருந்து நீங்கள் தனித்துப் போகிறீர்கள். அந்த நிமிஷத்தில் பயம் அதன் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறது. பயத்தை மாற்றுங்கள். இங்கே புத்த துறவியும் மனவியலும் ஒரே கருத்தைத்தான் சொல்கின்றன. ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒரு சக்திதான். அந்த சக்திக்கு திசை கொடுக்க முடியும். நீங்கள் பயத்தின் சக்தியை ஊக்கமாக மாற்றினால் அதே பயம் உங்களை முன்னே கொண்டு செல்லும். உதாரணமாக, ஒரு மேடையில் பேச உங்களுக்கு பயமாக இருந்தால் இப்படிச் சிந்தியுங்கள்: என்னுள் இவ்வளவு சக்தி இருக்கிறது, நான் என் சிறந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியும். அந்த நிமிஷத்தில் அது பயமாக இல்லாமல் உற்சாகமாக மாறிவிடும். புத்த துறவியின் காலத்தில் அங்குலிமாலன் என்ற ஒரு சீடன் இருந்தான். அவன் கொடூரம், கோபம், பயம் ஆகியவற்றின் அடையாளமாக இருந்தான். ஆனால் புத்த துறவி அவனுக்கு அன்பையும் உண்மை உணர்வையும் கொடுத்தபோது அவனுடைய பயமும் வன்முறையும் கருணையாகவும் வலிமையாகவும் மாறி அனைத்தும் மாற்றமடைந்தது. அவன் அதே மனிதன்தான், ஆனால் அவனுடைய உள்ளார்ந்த சக்தி முழுமையாக மாற்றப்பட்டிருந்தது. புத்த துறவி கூறிய வார்த்தைகளை கவனியுங்கள்: இருளை ஒளியாக மாற்றவில்லை என்றால் அதே இருள் உங்களை விழுங்கிவிடும். பயமும் இதே போலத்தான். அதை சரியாக புரிந்து கொண்டால் அது உங்கள் வளர்ச்சிக்கு சக்தியாக மாறும். ஆனால் அதை அடக்கி ஒடுக்கினால் அது உள்ளுக்குள்ளேயே குவிந்து கவலை, கோபம், தன்னம்பிக்கை இல்லாமை போன்ற வடிவங்களில் வெளியே வரும். மனவியலில் இதை சக்தி மாற்றம் என்று கூறுகிறார்கள். ஒவ்வொரு உணர்ச்சியையும் உங்கள் இலக்கை நோக்கி திருப்பிவிட முடியும். இந்த கலை உங்களுக்கு கைவரும்போது பயம் ஒரு தடையாக இருக்காது. மாறாக, நீங்கள் எங்கே மேலும் வளர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டும் குறியீடாக மாறும். சிறிது தீவிரமாக சிந்தித்துப் பாருங்கள். புத்த துறவி தன் பயத்தை உணராமல் இருந்திருந்தால் அரண்மனையை விட்டு உண்மையின் பாதையை தேடி வெளியேற முடிந்திருப்பாரா? அறியாததை குறித்தும், மரணத்தை பற்றியும், வேதனையை பற்றியும் அவருக்கும் பயம் இருந்தது. ஆனால் அவர் அந்த பயத்தை ஒரு கேள்வியாக மாற்றினார். மரணம் எல்லாவற்றிற்கும் முடிவா? அந்த ஒரே கேள்விதான் அவரை புத்த நிலைக்கு அழைத்துச் சென்றது. அதனால் உங்களுக்கு பயம் தோன்றும்போது அதிலிருந்து ஓடி மறைய வேண்டாம். மாறாக அதை நேருக்கு நேர் சந்தியுங்கள். பின்னர் கேள்வி கேளுங்கள்: நீ எனக்கு என்ன பாடம் கற்பிக்க வந்தாய்? பயத்தை ஏற்றுக்கொண்டு அதை விழிப்புணர்வாக மாற்றும் புத்த துறவியின் பாதை இதுதான். ஏனெனில் பயம் எப்போதும் உங்கள் இருண்ட மூலைகளைத்தான் வெளிப்படுத்துகிறது. யார் தன் இருளை உணர்கிறார்களோ அவர்களால் தான் உண்மையான ஒளியை கண்டுபிடிக்க முடியும். அதனால் இன்றிலிருந்து வாழ்க்கையில் பயம் முன் நிற்கும்போது அதை மறுப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள். அது வெறும் பயம் அல்ல, அது உங்களுக்குள் இருந்து வரும் ஒரு செய்தி. இது விழித்தெழும் நேரம். புத்த துறவியின் பாதை இங்கிருந்துதான் தொடங்குகிறது. அங்கே பயம் முடிவதில்லை, மாறாக அது உள்ளுணர்வாக மாறுகிறது. அங்கே பயம் இல்லை, அறிவே ஆட்சி செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மறைந்து கிடக்கும் ஒரு உணர்ச்சிதான் பயம். அது தோல்வியடைந்து விடுவோமோ என்ற அச்சமாக இருக்கலாம், புறக்கணிக்கப்படுவோமோ என்ற பயமாக இருக்கலாம், அல்லது கனவுகளை அடைய முடியாமல் போய்விடுமோ என்ற கலக்கமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒருபோதாவது சிந்தித்திருக்கிறீர்களா, உண்மையில் பயம் என்றால் என்ன? அது வெளியில் இருந்து வரும் ஒரு சக்தியா, அல்லது நம்முள் தோன்றும் ஒரு உணர்ச்சியா? கௌதம புத்தர் கூறினார், நீங்கள் எதை உண்மை என்று நம்புகிறீர்களோ அதே அளவில்தான் உங்கள் பயமும் யதார்த்தமாக மாறுகிறது. நீங்கள் உண்மை என்று உறுதிப்படுத்தும் விஷயம்தான் உங்கள் பயமாக மாறுகிறது. நவீன மனவியலும் இதே உண்மையைத்தான் சொல்கிறது. பயம் என்பது
எதிர்காலத்தில் நிகழக்கூடிய வேதனையின் ஒரு மன உருவம். அதாவது இதுவரை நடக்காத ஒன்றை பற்றிய கற்பனைதான் பயம். மனம் அதை முன்கூட்டியே உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது. அதனால் பயத்தை நீக்கும் ஆரம்பம் அதை நீங்கள் உணரத் தொடங்கும் இடத்தில்தான். பயத்திலிருந்து ஓடி ஒளியாமல் அதை பார்த்து உணர கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் முழுமையான கவனத்துடன் பார்க்கும் எந்த ஒன்றும் உங்கள் மீது வைத்திருந்த தனது கட்டுப்பாட்டை இழந்துவிடும். புத்த துறவி இதைத்தான் சாட்சிப்பாவம், விழிப்புணர்வு என்று கற்பித்தார். முதல் பயிற்சி இதுதான். விழிப்புடன் இருங்கள். மனதை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அனுமதி இல்லாமல் மனம் பேசத் தொடங்கும் போதே பயம் பிறக்கிறது. அது உங்களிடம் மெதுவாக கிசுகிசுக்கும். நான் தோல்வியடைந்தால் என்ன ஆகும்? எல்லோரும் என்னை கேலி செய்வார்களே, எனக்கு திறன் இல்லை என்றால்? ஆனால் புத்த துறவி அளித்த பாடம் இதுதான். மனம் உங்கள் ஜூரன் அல்ல, அது உங்கள் சேவகன். இந்த எண்ணங்கள் தோன்றும் நொடியில் அவற்றை உடனே உணருங்கள். இந்த எண்ணம் பயத்திலிருந்து வந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் தருணமே மனத்தின் மீது உங்கள் கட்டுப்பாடு தொடங்கிவிடுகிறது. உங்கள் மனம் ஒரு நதி போல் என்றும் எண்ணங்கள் அதிலுள்ள அலைகள் போல் என்றும் கற்பனை செய்து பாருங்கள். அலைகள் எழும், மோதும், பின்னர் மறையும். அந்த அலைகளுக்குள் சிக்கினால் நீங்கள் மூழ்கிவிடுவீர்கள். ஆனால் கரையில் அமைதியாக நின்று அவற்றை வெறுமனே கவனித்தால் நீங்கள் அந்த நதியின் உரிமையாளராக மாறுவீர்கள். இதுவே விழிப்புணர்வுடன் கவனித்தல். பயத்தின் எண்ணங்கள் வந்தவுடன் எதுவும் செய்யாமல் வெறுமனே பார்த்து கொண்டிருங்கள். ஆம், பயம் வந்துள்ளது என்று சொல்லுங்கள். பின்னர் கவனியுங்கள். அது தானாகவே பலவீனமடைந்து மறையத் தொடங்கும். இது மந்திரம் அல்ல, இது மனத்தின் இயல்பு. கவனிக்கப்படும் எதற்கும் நீண்ட நிலைத்தன்மை இல்லை. இரண்டாவது பயிற்சி, சுவாசத்தில் கவனம். பயம் எழும்போது உடல் போராடு அல்லது தப்பி ஓடு என்ற நிலைக்கு மாறுகிறது என்று மனவியல் சொல்கிறது. இதயத் துடிப்பு அதிகரிக்கிறது, சுவாசம் இறுக்கமாகிறது, கைகள் குளிர்கின்றன. எங்கோ ஆபத்து இருக்கிறது என்று உடல் நம்புகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே புத்த துறவி இந்த இரகசியத்தை உணர்ந்திருந்தார். அவர் கற்பித்தது, சுவாசமே உங்கள் மனத்தின் சாவி. சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மனத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அதனால் அடுத்த முறை பயம் வந்தால் நின்று கண்களை மூடுங்கள். ஆழமாக உள்ளே சுவாசத்தை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். வெறும் 3 ஆழ்ந்த சுவாசங்களே உங்கள் உடல் அமைப்பை மாற்ற போதுமானவை. எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது என்ற செய்தி மூளைக்கு சென்று சேரும். அதனுடன் பயம் பலவீனமடையும். இதுவே புத்த துறவியின் இரண்டாவது தியானப் பாதை, சுவாசத்தில் கவனம். புத்த துறவி அருளினார், யார் தன் சுவாசத்தின் மீது கட்டுப்பாடு பெறுகிறாரோ அவர் தன் மனத்தையும் வென்றுவிடுகிறார். மூன்றாவது பயிற்சி, எண்ணத்தின் மாற்றம். பயம் எப்போதும் ஒரு ஊகத்தின் அடிப்படையில்தான் தொடங்குகிறது. நான் தோல்வியடைந்தால், எல்லோரும் என்னை நிராகரித்தால், எனக்கு திறன் இல்லை என்றால்? மனம் இந்த அச்சங்களை முன்வைக்கும் போது ஒரு நொடியும் தாமதிக்காமல் அதற்கு பதில் அளியுங்கள். தோல்வி வரலாம், ஆனால் நான் மேலும் கற்றுக்கொள்வேன். அவர்கள் என்னை விலக்கலாம், ஆனால் நான் புதிய பாதையை தேடுவேன். இந்த மனப்பாங்கை மனவியல் எண்ண மாற்றம் என்று அழைக்கிறது. புத்த துறவியின் மொழியில் இது சிந்தனை தூய்மை. ஏனெனில் எண்ணங்களே விதைகள். ஒவ்வொரு விதையும் ஒரு நாள் பெரிய மரமாகிறது. நீங்கள் பயத்தின் விதைகளை விதைத்தால் வாழ்க்கையில் வேதனையின் முள்ளுகள் முளைக்கும். நம்பிக்கையின் விதைகளை விதைத்தால் வெற்றியின் மலர்கள் மலரும். அதனால் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் எண்ணங்களை நீங்களே மதிப்பாய்வு செய்யுங்கள். அவை பயத்தையா பிரதிபலிக்கின்றன, தைரியத்தையா, குறைகளையா, அல்லது அளவில்லாத வாய்ப்புகளையா நீங்கள் கவனிக்கிறீர்கள்? ஏனெனில் உங்கள் கவனம் எங்கே செல்கிறதோ அங்கேயே சக்தி பாய்கிறது. அந்த சக்திதான் உங்கள் யதார்த்தமாக மாறுகிறது. நான்காவது பயிற்சி, கருணையும் தன்னிலை ஏற்றுக்கொள்ளுதலும். புத்த துறவி கற்பித்தது இதுதான். யார் தன்னை நேசிக்கிறாரோ அவர் பயத்திலிருந்து விடுபடுகிறார். ஏனெனில் தன்னம்பிக்கை குறையும் இடத்தில்தான் பயம் வேரூன்றுகிறது. நாம் நம்மோடு நாமே எப்போதும் போராடிக் கொண்டிருக்கிறோம். அதை நான் செய்யக்கூடாது, மற்றவர்களைப் போல நான் சிறந்தவன் அல்ல, எனக்கு மட்டும் ஏன் வெற்றி கிடைக்கவில்லை, இவ்வாறு எண்ணங்கள் ஓடும்போது மனம் மெதுவாக தன்னம்பிக்கை இழப்புக்குள் சரிகிறது. ஆனால் புத்த துறவியின் பாதை வேறுபட்டது. அவர் சொன்னார், முதலில் உங்களை நேசியுங்கள், அப்போதுதான் உலகம் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளும். நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் பயத்தின் பிடிப்பு முடிவுக்கு வருகிறது.
ஏனெனில் நீங்கள் மறுப்பதைத்தான் பயம் மிக கவனமாக பிடித்துக் கொள்கிறது. தோல்வியை அறிந்து பயந்து வழிதவறி நிற்கும் உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த பகுதியை அன்புடன் அணைத்துக் கொள்ளுங்கள். அதனிடம் சொல்லுங்கள், பரவாயில்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன். இதுவே கருணை. இதுவே புத்த துறவியின் மிகப்பெரிய வலிமை. மனவியலில் இதை சுய கருணை சிகிச்சை என்று அழைக்கிறார்கள். ஒருவர் தன்னிடம் தானே கருணையுடன் நடக்க ஆரம்பிக்கும்போது அவருடைய மூளை குணமடையும் நிலைக்குள் நுழைகிறது. நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வையும் உருவாக்கும் புதிய நரம்பு இணைப்புகள் உள்ளே உருவாகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், சூரிய வெப்பத்தில் பனி உருகுவது போல அன்பினால் பயத்தை கரைக்க முடியும். 5வது பயிற்சி, செயல். பயத்தை நேருக்கு நேர் சந்தித்தல். புத்த துறவி கற்றுக் கொடுத்தார், செயல்வதே தியானம். செயல் இல்லாமல் வெறும் எண்ணங்களால் மட்டும் மனம் அமைதியடையாது. மனவியலில் இதை எதிர்கொள்ளும் சிகிச்சை என்று சொல்கிறார்கள். அதாவது, நீங்கள் அதிகம் பயப்படுகிற விஷயத்தை மெதுவாக, படிப்படியாக எதிர்கொள்ளத் தொடங்குங்கள். தோல்வியைத்தான் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால், சிறிய சவால்களை ஏற்றுக்கொள்வதிலிருந்து ஆரம்பியுங்கள். பேச பயமாக இருந்தால், முதலில் நம்பகமான ஒரு நண்பரிடம் பேசுங்கள். கனவுகளின் பாதையில் செல்ல பயமாக இருந்தால், முதல் சிறிய அடியை எடுங்கள். நீங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுக்கும்போது பயம் பலவீனமாகும். ஏனெனில் நீங்கள் ஓடி ஒளியும் போதுதான் பயம் வலிமையாகிறது. நீங்கள் அதை தைரியமாக எதிர்கொண்டால் அது அடங்கிவிடும். புத்த துறவி சொன்னார், வெற்றி பெற விரும்புகிறவன் ஓடி மறையக்கூடாது. பயத்தை பொருட்படுத்தாமல் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்குள் புதிய தன்னம்பிக்கையை உருவாக்குகிறது. மெதுவாக உங்கள் மூளை கற்றுக்கொள்ளும், பயம் இருக்கும் நிலை என்பது ஆபத்து அல்ல என்று. அந்த நொடியில்தான் நீங்கள் உண்மையாக சுதந்திரம் அடைவீர்கள். 6வது பயிற்சி, பலனில் பற்றின்மை. பயத்தின் ஆழமான காரணம் அளவுக்கு மீறிய பற்றுதான். வெற்றியை பற்றிய ஆசை, சொந்த படிமத்தை பற்றிய பிடிவாதம், பிறர் கருத்துக்களின் மீது அளவுக்கு மீறிய கவனம், இவையெல்லாம் அந்த பிணைப்புகள். ஆனால் புத்த துறவியின் தத்துவம் எளிதானது. எங்கே பற்றுதல் இருக்கிறதோ அங்கே பயம் இருக்கும். எங்கே பற்றின்மை இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்கள் செயலின் மீது, அதன் பலனின் மீது அல்ல. ஏனெனில் பலன் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் முயற்சி உங்கள் கைகளில் இருக்கிறது. ஒரு விவசாயி விதையை விதைக்கிறான், ஆனால் மழை பெய்வது அவனுடைய விருப்பப்படி அல்ல. அவன் தன் கடமையை செய்கிறான், மீதியை இயற்கைக்கு விட்டுவிடுகிறான். அதுபோல பலனை பற்றிய கவலையில்லாமல் செயல்பட கற்றுக்கொண்டால் பயத்தின் வேர்கள் தானாகவே உலர்ந்துவிடும். ஏனெனில் இழக்க ஒன்றுமில்லாத மனிதன் இந்த உலகில் மிகப்பெரிய சக்தியாக மாறுகிறான். 7வது பயிற்சி, தற்போதைய தருணத்தில் வாழ்தல். புத்த துறவியின் முழு தத்துவமும் இந்த உண்மையில்தான் நிலைத்திருக்கிறது. தற்போதைய நிமிஷம்தான் நமது உண்மையான வாழ்க்கை. பயம் எப்போதும் எதிர்காலத்துடன் கட்டப்பட்டதே. என்ன நடக்கும் என்ற கேள்வியில்தான் அது பிறக்கிறது. ஆனால் நீங்கள் கவலைப்படும் விஷயம் உண்மையில் இப்போது நடப்பதில்லை. அந்த நேரம் வரும்போது அதை எதிர்கொள்ள தேவையான வலிமையும் திறனும் உங்களுக்கு அப்போதுதான் கிடைக்கும். மனவியல் சொல்கிறது, பயங்களில் 90 விழுக்காடு வெறும் கற்பனையே. உண்மையில் நடக்காமல் மனதில் மீண்டும் மீண்டும் ஓடும் ஒரு கதையே அது. அதனால்தான் புத்த துறவி சொன்னார், இந்த நிமிஷத்தில் வாழுங்கள். நீங்கள் தற்போதைய தருணத்தில் முழுமையாக மூழ்கும்போது பயத்தை பற்றி சிந்திக்க மனத்திற்கு நேரமே இருக்காது. அங்கே அனுபவங்கள் மட்டுமே இருக்கும். சுவாசம், கேட்கும் உணர்வு, ஒளி, வாழ்க்கை. தினமும் சில நிமிடங்கள் இப்படி செலவிடுங்கள். சும்மா உட்காருங்கள். எண்ணங்கள் இல்லாமல், ஒப்பீடுகள் இல்லாமல், வெறும் இருப்பு. இதுவே தியானம். இதுவே விடுதலைக்கான வாசல். 8வது பயிற்சி, மற்றவர்களுக்கு உதவுதல். நாம் நம்மை பற்றியே மட்டும் சிந்திக்கும்போதுதான் பயம் மிக வேகமாக வளர்கிறது. ஆனால் நீங்கள் பிறருக்கு உதவத் தொடங்கும்போது பயம் கரைந்து போகிறது. ஏனெனில் உங்கள் கவனம் நான் என்பதிலிருந்து நாம் என்பதற்கு மாறுகிறது. புத்த துறவி கற்றுக் கொடுத்தார், மற்றவர்களுக்கு ஒளியாக மாறுங்கள். நீங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் ஒளி தரும்போது உங்களுக்குள்ளேயுள்ள இருள் தானாகவே நீங்கிவிடும். சேவையும் நன்றியுணர்வும் செரட்டோனின், ஆக்சிடோஷின் போன்ற ஹார்மோன்களை அதிகரிக்கும். இது பயத்தையும் பதற்றத்தையும் குறைக்கும் என்று மனவியல் உறுதி செய்கிறது. அதனால் சேவை என்பது தியானத்தின் ஒரு வடிவமே. பயத்தை கரைக்கும் இந்த வழி
கடினமானது அல்ல. அதற்கு தேவையானது தொடர்ச்சியான பயிற்சிதான். தினமும் சிறிதளவு விழிப்புணர்வு, சிறிதளவு தன்னன்பு, சிறிதளவு அமைதியான சுவாசம், சிறிதளவு தைரியம். இப்படி மெதுவாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள். அதிக நேரமாகாது. நீங்கள் இப்போது உணர்ந்து கொள்வீர்கள். உங்களை கட்டிப்போட்டிருந்த பயம் இப்போது உங்கள் வழிகாட்டியாக மாறியுள்ளது. பயத்தை நீங்கள் இனி ஒரு எதிரியாக அல்ல, வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் ஒரு குருவைப் போல பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் இன்னும் எந்த இடங்களில் வலிமை பெற வேண்டும் என்பதை பயம் எப்போதும் துல்லியமாக சுட்டிக்காட்டும். புத்த துறவியின் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் விடுதலை பயம் இருக்கும் அதே இடத்தில்தான் மறைந்திருக்கிறது. ஆகையால் அதிலிருந்து ஓடி ஒளியாதீர்கள். அதை படிப்பதற்கான விஷயமாக மாற்றுங்கள். அப்போது பாருங்கள், உங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கை எப்படி படிப்படியாக முழுமையாக மாறத் தொடங்குகிறது என்பதை. சில நேரங்களில் சில வார்த்தைகள் நம் உள்ளுணர்வின் ஆழத்துக்குள் ஊடுருவும் சக்தி கொண்டவை. சில வாசகங்கள் நம் சிந்தனைகளை மட்டுமல்ல, ஆன்மாவையே மறுசீரமைக்கும் வலிமை உடையவை. இன்று புத்த துறவியின் இந்த உள்ளுணர்வுகள் உங்களுக்குள்ளும் ஒரு ஆழமான மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்கலாம். சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். இத்தனை காலம் உங்களை தடுத்து நிறுத்திய பயம் இப்போது வெறும் மாயைதான். உங்கள் மனம் தானாக உருவாக்கிய ஒரு நிழல் மட்டுமே அது. இன்று நீங்கள் அந்த நிழலை உணர்ந்த தருணமே அதை நீங்கள் தாண்டிவிட்டீர்கள். சில நிமிடங்களுக்கு முன் இருந்த மனிதர் நீங்கள் இப்போது இல்லை. உங்களுக்குள் உளத்தின் ஆழத்தில் ஒளியின் விதை இப்போது விழித்தெழுந்துள்ளது. அது மெதுவாக தைரியமும் அசைக்க முடியாத அமைதியும் கொண்ட ஒரு பெரும் மரமாக வளர்ந்தே தீரும். கௌதம புத்தரின் அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். தெய்வங்களாலும் குருமார்களாலும் வேறு எந்த சக்திகளாலும் உங்களை மீட்க முடியாது. அதற்கு உங்களால் மட்டுமே முடியும். ஒருவேளை இன்று உங்கள் உள்ளே அந்த உள் சக்தி விழித்தெழுந்திருக்கலாம். பயம் இனி உங்களை தடுக்க முடியாது என்பதை நீங்கள் இப்போது அறிந்திருக்கிறீர்கள். ஏனெனில் அதன் எல்லைகளுக்கு அப்பால் நீங்கள் பார்வை செலுத்திவிட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையின் உண்மையான சிற்பியாக நீங்கள் இப்போது மாறிவிட்டீர்கள். ஆகையால் விழித்தெழுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கும் புத்தரை உணருங்கள். ஒவ்வொரு சூரியோதயத்திலும் உங்களிடம் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள், இன்று நான் முன்னேறுவேன். பயம் இருந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன். இக்னைட்டிங் பவர் வழங்கிய இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் ஒரு ஒளியை ஏற்றியிருந்தால், உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால், அது சிறிய விஷயம் அல்ல. உங்கள் ஒரு சிறிய பகிர்வு கூட வேறொருவரின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியை பரப்பக்கூடும். பயத்தின் இருளில் சிக்கி தவிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இந்த செய்தியை தவறாமல் பகிருங்கள். ஏனெனில் சில நேரங்களில் ஒரு வீடியோ, ஒரு எண்ணம், ஒரு வார்த்தை, அது ஒருவரின் முழு வாழ்க்கை பாதையையே மாற்றுவதற்கு போதுமானதாக இருக்கும். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு புத்தர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். பயத்தின் நிழலில் நாம் வாழ்வதால்தான் அந்த சக்தி விழித்தெழவில்லை. ஆனால் நீங்கள் எந்த நாளில் உங்கள் பயத்தை நேருக்கு நேர் பார்த்தீர்களோ அதுவே உங்கள் புத்த நிலையின் உண்மையான பிறப்பு. ஆகையால் இப்போது பயத்திற்கு நன்றி சொல்லுங்கள். ஏனெனில் அதுவே உங்களை விழித்தெழ வைத்தது. ஒரு புன்னகையுடன் அறிவியுங்கள், நான் இப்போது சுதந்திரமானவன். என் சக்தி இப்போது விழித்தெழுந்திருக்கிறது.